அன்புக்குரியவர்களே, இன்றை நாம் பார்க்க இருக்கின்ற புனித பவுல். புனித பவுலுடைய மனமாற்றத்தை மையமாக கொண்டு இந்த விரிவுரையை நீங்கள் கேட்க நான் உங்களை அழைக்கின்றேன். புறவினத்தாரின் திருத்தூதர், திருத்தூதர்களில் கடையவர், முதல் இறையியலாளர், 5ஆம் நற்செய்தியாளர், திருச்சபையின் தூண், இவ்வாறு பல பெயர்களால் அழைக்கப்படுபவர்தான் பவுல். இவர் சிசிலியா என்ற உரோமை மாநிலத்தின் தலைநகரான தர்சு நகரில் கிரேக்க பண்பாடும் கிரேக்க மெய்யியலும் சிறந்து விளங்கிய பென்யமின் குலத்தை சேர்ந்த யூத குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை ஒரு உரோமை குடிமகன். இவரது குடும்பம் மிகவும் செல்வாக்கு மிகுந்த குடும்பம். 6 வயதிலேயே எல்லா யூத சிறுவர்களையும் போல் கல்வி கற்க ஆரம்பித்த இவர் இளமையில் யூத மத சட்டங்களை கற்றுத் தேர்ந்தார். கிரேக்க மொழியில் முத்திரை பதித்தார். எருசலேம் சென்று புகழ்பெற்ற கமாலியேல் என்ற யூத ரபியிடம் கல்வி பயின்றார். யூத சமய கோட்பாடுகளை கில்லேல் என்பவரது விளக்கங்களை தழுவி